கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, ஆண்டுடைய திருப்பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன். இறைவன் இந்த புதிய நாளின் நன்மைகளை மேன்மைகளை கொடுத்து நம்மை தாங்குவாராக. தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது மார்க் நற்செய்தி 1 அதிகாரம் 41 வசனம். இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக்கு என்றார். ஹீலிங் டச், சுகமளிக்க தொடுதல். அன்புக்குரியவர்களே, நேற்றைய தினத்துல இயேசுவானவரை நம்பிக்கையோடு தேடி வந்து தொட்டு சுகம் பெற்ற ஒரு பெண்மணி இன்றைக்கு பிறவியிலேயே குஷ்டரோகியாகிய ஒரு மனுஷன் தனக்கு சுகம் வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல வருகிறான். அன்றைய நாட்களிலே குஷ்டரோகி என்று சொன்னால் அவன் ஊருக்கு வெளியே இருக்க வேண்டும், அவனை யாரும் தொடக்கூடாது, அவனை தொட்டால் அசுத்தம், அவன் ஊருக்குள்ளே வருகிறான் ஏதோ ஒரு காரியத்திற்காக என்று சொன்னால் அவன் அசுத்தம் அசுத்தம் என்று சொல்லி கூப்பாடு போட்டுக்கொண்டே வர வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சூழலே ஆண்டவர் வருகிறதை அறிந்து அவன் அவருக்கு முன்பாக வந்து முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்று சொல்லி மன்றாடுகிறான். அன்புக்குரியவர்களே, வாழ்க்கையிலே இறைவனுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள, இறைவனால் தொடப்பட நாம் விரும்பும் பொழுது அங்கே நிறை நன்மைகளை காண்கிறோம். பாருங்கள், இவனுடைய வாஞ்சை என்ன? தொடக்கூடாத என்னை என் ஆண்டவர் தொட்டு விட்டால், தொடும்படிக்கு அவர் சித்தம் கொள்ளுவார் என்று சொன்னால் என் வாழ்க்கையில நான் நிறைவை காண்பேன் என்கிற மேன்மை அவனிடத்துல காணப்பட்டது. எப்படியாவது என் ஆண்டுடைய வல்லமை என்னிலே வர வேண்டும் என்கிற ஏக்கம் அவனுக்கு காணப்பட்டது. விளைவு என்ன? ஆண்டவர் அவனை தொட்டார். இன்றைக்கும் ஏதோ ஒன்றிலே ஓரங்கட்டப்பட்ட மக்களாய், ஒதுக்கப்பட்ட மக்களாய், ஆகாத மக்களாய், அழிவை நோக்கி பயணிக்கிற மக்களாய், பாவத்திலே செத்து கொண்டிருக்கிற மக்களாய் நம்முடைய வாழ்க்கை காணப்படும் என்று சொன்னால், இந்த குஷ்டரோகி செய்த அதே செயலை ஆண்டவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு உமக்கு சித்தமானால் என்ற வார்த்தையை சொல்லும் பொழுது தேவன் தொட்டு தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துவார் என்பதிலே மாற்றமில்லை. Still, Jesus is wandering in the midst of us. He wishes to touch us, but we have to call him. ஆண்டவரே, நீர் வாரும் ஆண்டவரே, என்னை தொடும் ஆண்டவரே, உம்முடைய வல்லமையை புறப்பட செய்யும் ஆண்டவரே என்று சொல்லும் பொழுது வெற்றி உண்டு. எவ்வளவுக்கு அதிகமாக ஆண்டவரை நெருங்குகிறோமோ, எவ்வளவுக்கு அதிகமாக அவர் தொட அனுமதிக்கிறோமோ, அப்பொழுதுதான் இறையருள் நம்மை சூழ்ந்து கொள்ளும். ஒப்புக் கொடுப்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காய் இந்த வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கரங்களை எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். சாமி, நீர் தொடும் ஆண்டவரே, உம்முடைய சித்தப்படி எங்களை தொட்டு எங்களை பரிசுத்தப்படுத்தி உமக்கு பிரியமான காரியங்களை காண்பிக்க உதவி செய்யும். அவன் ஆசாரின் இடத்தை சென்று காண்பித்ததை போல நாங்களும் உம்முடைய வல்லமை அறிவிக்க உதவி செய்யும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபக்கல் பிதாவே, ஆமென்.